என்னுடைய பாடலை என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்திட்டீங்க, அதுக்குரிய உரிய நஷ்ட ஈடு அதாவது 5 கோடி தரணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாடல்களையும் படத்துலேருந்து நீக்கணும். அஜித் ரசிகர்கள்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அது என்னன்னா, படக்குழு மொத்த பேருமே வந்து இளையராஜா வீட்டில் போய் மன்னிப்பு கேட்கணும். நிபந்தனை இல்லாத மன்னிப்பு. வெளிப்படையாக சொல்லணும்னா அவருக்கு உரிமையான பணமே கிடையாது, அவருக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனால் அதை வாங்கிட்டாங்க. ரைட்ஸு கிடையாது நம்ம சொல்லலாம். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஹிட் ஆனதுக்கு அந்த பாடலுமே ஒரு காரணம். அந்த பாடல்கள் ஒரு காரணம். இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ஏன் இளையராஜா பழைய பாடல்கள் குறிப்பா இளையராஜா பாட்டு யூஸ் பண்றாங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகுது. ஸோ நீங்க வந்து படம் பார்த்து முடிஞ்சு வந்தானே வந்து இந்த தயாரிப்பாளரோட படம் நான் சொல்ல போறோம், இளையராஜா போட்ட பாட்டு தானே சொல்ல போறோம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர்கிட்ட ஊதியம் வாங்கி அந்த இசையை எடுத்து கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளருக்கு அந்த கிளைம்ஸ் கிடையாது. ஒத்தருவா தாரைங்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமிய இசையிலேருந்து வந்தது அந்த பாடல். இதற்கு கிராமத்துல எல்லாம் இப்போ இல்லை, 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே பாடல்கள் வந்து கிராமத்தில் பாடி பாடி சும்மா இன்னும் வாய் வழியாக பாடுறது புரியுது. இசை இல்லாமல் வாய் வழியாக பாடி 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 கிராமிய இசையிலேருந்து வந்தது. இப்போ இளையராஜா சொல்கிறாரு எல்லா பாட்டும் என்னோடதுங்கிறாரு. அப்போ அந்த கிராமத்து வடிவில் இசையெல்லாம் இவர் பாடல்களாக போட்டு பல பாடல்களை இதே மாதிரி இளையராஜா பயன்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த கிராமத்தில் உள்ள இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் இவர் ராயல்ட்டி கொடுப்பாரா? அவங்களாம் அவங்க ராயல்ட்டி கேட்பாங்களா? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆயிடுச்சு. மிகப்பெரிய அளவில் கலெக்ஷனும் வாரி கூச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் தகவலாக இருக்குது. இந்த சூழலில் இளையராஜா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த படத்தில் 3 பாடல்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறதா அறிவிச்சிருக்காங்க. 5 கோடி ரூபாய் வந்து நஷ்டஈடு வேணும், எல்லாம் குற்றவியல் வழக்கு தொடருவேன், அது மட்டும் இல்லாமல் படத்துலேருந்து பாட்டையும் உடனே நீக்குங்க, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இளையராஜா இங்கேயும் வந்துட்டார் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, குட் பேட் அக்லி படம் முதல் நாள் பார்க்கும் போதே நான் நினச்சேன், இல்லைடா 2-3 பாட்டு வந்து இளையராஜா பாட்டு பயன்படுத்தியிருக்காங்களே, இது சிக்கலாயிருமே. அதாவது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, 4-5 நாளில் தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன். கலெக்ஷன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பம்பராக பண்ணிகிட்ருக்கு குட் பேட் அக்லி. சூப்பர் கலெக்ஷனு. கிட்டத்தட்ட இந்த 5 நாள்லேயே பார்த்திங்கன்னா 200 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு வைடு வந்து பண்ணியிருக்கு. இன்னும் வந்து தொடர்ந்து படம் வந்து பல தியேட்டர்களில் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வர வாரமும் ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும் அஜித் படத்துக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இளையராஜா வழக்கமாக வந்து தன்னுடைய ட்ரெண்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து 3 பாட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒத்தருவா தாரன் அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் இளமை இதோ இதோன்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து ஏஞ்சோடி மஞ்சக்குருவி. இந்த 3 பாட்டையும் இளையராஜா பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே இளையராஜா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. தயாரிப்பு நிறுவனம் மைதிரி மூவி மேக்கர்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த வக்கீல் நோட்டீஸில், அதாவது என்னுடைய பாடலை என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்திட்டீங்க, அதுக்குரிய உரிய நஷ்ட ஈடு அதாவது 5 கோடி தரணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாடல்களையும் படத்துலேருந்து நீக்கணும். அஜித் ரசிகர்கள்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அது என்னென்னா, படக்குழு மொத்த பேருமே வந்து இளையராஜா வீட்டில் போய் மன்னிப்பு கேட்கணும். நிபந்தனை இல்லாத மன்னிப்பு. அஜித் அவர்களும் சேர்த்து அது எனக்கு தெரியல. அஜித் அவரை சேர்த்து சொல்லியிருக்காரா யார் என்னன்னு தெரியல. நிபந்தனை இல்லாத மன்னிப்பு கேட்கணும். எல்லாமே சார், ஏதாவது வந்து இதெல்லாமே மொத்தமாக இளையராஜாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வக்கீல் நோட்டீஸில் அவர் கேட்டிருக்கிற இந்த இத்தனை விஷயம் கோரிக்கைகள் எல்லாமே தவறான கோரிக்கைகள். முதல்ல வந்து பாடல்களை பயன்படுத்துறதுக்கு இவர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர்கிட்ட ஏன் பர்மிஷன் வாங்கணும், எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? இவர் இசையமைச்சாருங்கிறதுக்காண்டி இவர்கிட்ட போய் யாராவது பர்மிஷன் வாங்குவாங்களா? தயாரிப்பாளர் நியமிக்கிற ஒரு இசையமைப்பாளர் தயாரிப்பாளர்கிட்ட ஊதியம் வாங்கி கொண்டு வேலை செய்பவர் தான் இளையராஜா. அந்த படத்தின் உரிமையாளர் கிடையாது, அந்த படத்தின் தயாரிப்பாளர் கிடையாது. மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இளையராஜா அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தான். இளையராஜா வந்து 5 கோடி கேட்கறது, அதாவது வந்து இவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் ஏன் அபத்தம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடல், அந்த பாடலினுடைய டியூனை இளையராஜா போடுறாரு. ஒரு மெட்டை போட்டதுக்கப்புறம் மெட்டை கேட்டுட்டு பாடல் எழுதுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க.
அதாவது வந்து வைரமுத்து மாதிரி, வாலி மாதிரி, நாமுத்துக்குமார் மாதிரி இன்னும் பல கவிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள் எழுதி குடுக்குறாங்க. அந்த வரிகள் எழுதி குடுக்குறாங்க. ஓகேவா? இந்த வரிகள் எழுதி குடுத்ததுக்கப்புறம் அத வந்து ரெக்கார்டிங்க்கு ரெடி பண்ணும்போது ஆர்கெஸ்ட்ராலாம் வந்து இவர் ஆர்கனைஸ் பண்றாரு. அவங்களுக்கெல்லாம் நோட்ஸ் குடுக்குறாரு. எல்லாம் பண்றாரு. நோட்ஸ் குடுக்குறாரு. இவருடைய என்னென்ன பண்ணணுங்கிறது சொல்றாரே தவிர, அத வாசிக்கிறவங்கலாம் வேற வேற ஆளுங்க. இப்ப இதனுடைய எல்லாருடைய இன்வால்வ்மென்ட்டும் இதுல இருக்கு. ஒரு தபேலா வாசிக்கிறவனு ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கு. ஒரு மிருதங்கம் வாசிக்கிறவனோட இன்வால்வ்மென்ட் இருக்கு. வயலின் வாசிக்கிறவன், பியானோ வாசிக்கிறவன், இன்னும் சும்மா எப்படி சொல்றது? இந்த சிங் சிங்ன்னு ஜால்ரா போடுறவன், கிட்டார் வாசிக்கிறவன், மவுத்தார்வான் வாசிக்கிறவன் எல்லாருமே ஒரு இசைக்குழுவுல எத்தன பேர் இருப்பாங்களோ, அத்தன பேரும் வேற வேற வடிவத்துல இசை ஆனா வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது இளையராஜா அவர்கள் தானே. ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு ஒரு புரோகிராம ஆர்கனைஸ் கிரியேட்டிவ் பண்றேங்கிறதுக்காண்டி ஒர்க் வந்து அவரோடது தான் இல்லையா? கிரியேட்டிவ் ஒர்க் சார். அது நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது கிரியேட்டிவ் ஒர்க் தான். அந்த கிரியேட்டிவ் ஒர்க் நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யாரோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது? இத்தனை பேர் வந்து நீங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணணும். அவங்க எல்லாம் அவங்களுடைய தனித்துவத்துல அவங்க இதெல்லாம் பண்ணணும். எதுவுமே நம்ம சொன்ன மாரி மிருதங்கம், பல மியூசிக் வந்து அவங்க கொண்டு வரணும். இந்த ஒலிய வந்து அவங்க கொண்டு வரணும். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரெடி ஆனோன பாடுறவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகியோ, இல்ல வந்து சித்ராவோ, இந்த மாரி மனோவோ, இந்த மாரி பாடகர்கள் ஒரு குரூப் வந்து அந்த பாட்ட பாடுறாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்களே அவர் பாடிய பாடல்கள் இளையராஜா இசையில பாடுறதுக்கு தடை வாங்கினார்ல இளையராஜா. இளையராஜா எப்பவும் தொடர்ந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுதானே நம்ம டாபிக்கா பேசிட்டு இருக்கோம். இப்ப எஸ்பிபிக்கு செஞ்சதும் ஒண்ணுதான், இங்க செய்றதும் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். மொத்தத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இது எல்லாம் இத்தனை பேர் ஒண்ணு கூடி ஒரு ஒரு விஷயத்த வந்து செஞ்சு ஒரு பாடல உருவாக்கி வெளியில எடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப இளையராஜாவோட மெட்டு இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு. மெட்டு ஒரு பாட்டு. "ஏன் ஜோடி மஞ்சக்குருவி தான்" அப்படிங்கிற மெட்டு இருக்கு. அந்த மெட்டு வந்து தானான தன்னன்னானன்னா, தானான தன்னன்னானன்னா இது மட்டும் இருந்தால், இளையராஜாவோட வாய்ஸ்ல இது மட்டும் இருந்தால், இதை வந்து ஒரு பாடலா ஆக்க முடியுமா? இந்த பாடலுக்கு பாடுறவங்க இருக்காங்க, இசையமைக்கிற அத வந்து அது ஒலி கொண்டு வரவங்க பல பேர் ஆர்கெஸ்ட்ரால ஒர்க் பண்றாங்க. எல்லாமே இருக்குல்ல. பாட்டு எழுதுறவங்க இருக்காங்க. இத்தனையும் சேர்ந்து தானே ஒரு பாடல் வெளிவருது. அப்படி இருக்கும்போது மொத்த கிளைம்ஸை நீங்க எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு பக்கம். இதெல்லாம் மீறி இந்த பாட்டுக்கு வந்து தயாரிப்பாளர் தான் முழு செலவையும் குடுக்குறாரு. தயாரிப்பாளர் ஒரு படம், அந்த படத்துக்கு தேவையான பாடல், அந்த இயக்குனர் அந்த சிச்சுவேஷன் சொல்றாரு. அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க பாட்டு போட்டு குடுக்குறீங்க. அந்த பாட்டு போட்டு குடுக்கும்போது அந்த சம்பளம் இளையராஜாங்கிறவருக்கு அந்த ஊதியம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது மியூசிக் டைரக்டர் சம்பளமும் நீங்க தயாரிப்பாளர்ட்ட வாங்கிறீங்க. எல்லாமே வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் இவங்களுடைய ஒத்துழைப்பு, இத்தனை பேரோட ஒத்துழைப்பு தேவை. இது எல்லாம் பேரு பணம் போடுறவன் தயாரிப்பாளரா இருக்கான். இது எல்லாமே மீறி நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறது ஒரு ஒரு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம். இதெல்லாம் மீறி வந்து எனக்கு வந்து 5 கோடி ரூவா கிளைம்ஸ் குடுக்கணும். எப்பயோ யாரோ ஒரு தயாரிப்பாளர் தயாரிச்ச பாடல்ல நீங்க போட்டீங்க. அந்த தயாரிப்பாளர் அந்த படமே தயாரிக்கலைன்னா நீங்க எப்படி இந்த கிளைம்ஸ கேட்பீங்க? தயாரிப்பாளருக்கு உரிமை இருக்கா? அந்த இளையராஜாக்கு உரிமை இருக்கா? இங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்றேங்க. இந்த தயாரிப்பாளர் வந்து அந்த பாடல் உரிமையை யாருக்கோ ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு வித்துடுறாரு. அந்த ஆடியோ நிறுவனத்துக்கு தான் இப்ப அந்த உரிமை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த பாடலை பயன்படுத்துற யார்கிட்ட அவங்க அனுமதி வாங்கணும்? யார்கிட்ட அவங்க பணம் கட்டி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும்னா, இன்னைக்கு இந்த பாடல் இருக்கிற உரிமை உள்ள ஆடியோ நிறுவனத்துக்கு தான் வாங்கணும். இல்ல சினிமான்றது ஒரு துறை. அந்த துறையில சில நடைமுறைகள் இருக்கு. காலங்காலமா சில நடைமுறைகள் இருக்கு. அந்த நடைமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்க செய்ய முடியும். இளையராஜா பொறுத்தவரைக்கும் என்ன செய்றாருன்னா, எல்லா பாடல்களுடைய உரிமையும், ஆடியோ ரைட்ஸையும் அவர் வாங்குறாரு. ஓகேவா? வாங்கும்போது அந்த உரிமை வந்து அவருக்கு சொந்தமாகுது. ஆனா மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அந்த உரிமைய கொண்டு போய் வேற ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு சரிகம மாரியோ, இல்ல டி சீரிஸ் மாரியோ, இல்ல வேற ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு அந்த அந்த உரிமையை வந்து இளையராஜா வித்துடுறாரு. ஒன்ஸ் வந்து புரொடியூசர்ட்டருந்து இளையராஜா வாங்கும்போது, அந்த உரிமையாளர் வந்து புரொடியூசர் குடுத்ததுக்கப்புறம் அது ரிட்டர்ன்ல இருக்கணும் அக்ரீமெண்ட்ல. அந்த இளையராஜாக்கு அது சொந்தமாகுது. இளையராஜாவும் வேற ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு தான் விக்கிறாரே தவிர, அவர் சொந்தமா ஆடியோ நிறுவனம் நடத்தல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருடைய பல படங்களுடைய ஆடியோ வந்து வேற வேற இடத்துல போயிருச்சு. இப்ப அந்த ஆடியோ நிறுவனம் இளையராஜாட்டருந்து வாங்கியிருக்கான்ல, அது வந்து அவங்களுக்கு தான் சொத்து. அந்த ஆடியோவ புரொடியூசர்ட்டருந்து ஆடியோ நிறுவனம் வாங்கியிருந்தாலும், புரொடியூசர்ட்டருந்து இளையராஜாக்கு வந்து இளையராஜாட்டருந்து அந்த ஆடியோ நிறுவனம் அவனுக்கு குடுத்திருந்தாலும், அந்த ஆடியோ வச்சிருக்கவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுவோம். இந்த இந்த புரொடியூசர்ட்டருந்து ஆடியோ உரிமையை இளையராஜா வாங்கி வச்சிருக்காரு. இந்த உரிமைய அவரே வந்து சிடி, கேசெட் இந்த மாதிரியான வடிவங்கள்ல போட்டு வெளியிட்டு, இவரே ஒரு நிறுவனம் நடத்துறாரு. இன்னமும் இப்பயும் இந்த கரண்ட்லயும் அந்த உரிமை வந்து இளையராஜாட்ட தான் இருக்குன்னா, அப்ப இளையராஜா அத கிளைம் பண்ணலாம். அதுல நியாயம் இருக்கு. இப்போ வந்து இளையராஜாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, இவர் வித்துறாரு பல படங்களை. புரியுதா உங்களுக்கு? இதுலயும் இந்த காலகட்டத்துல இன்னொரு இன்னொரு விஷயம் போடுற மாதிரி அந்த காலகட்டத்துல போடாததான் பிரச்சனையா?
இல்ல. அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னா சார், இளையராஜா பாடல்கள் போடுறதுல உச்சத்துல இருந்த காலகட்டத்துல, எல்லா தயாரிப்பாளரும், எல்லா இயக்குனர்களும் இளையராஜாவை தேடி போனார்கள். போம்போது இளையராஜா என்ன சொன்னாரு, இது வந்து இலவசமா எனக்கு எழுதி குடுத்துறணும்னு கேட்டு வாங்குனாரு. அதாவது கிட்டத்தட்ட தயாரிப்பாளர்ட்ட வாங்கிக்கிறார். ஃப்ரீயாவே வாங்கிக்கிறார். இலவசமா வாங்கிக்கிறார். எல்லா படங்களுக்குமா? எல்லா படங்களும் அப்படிதான் வாங்க ஆரம்பிச்சாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வாங்குனாரு. ஒரு காலத்துல குடுக்கவும் செஞ்சாங்க. இலவசமா குடுக்கும்போது அது அக்ரீமெண்ட்டே போட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கி அவர் வேற இடத்துக்கு வித்துறாரு. இலவசமா போட்டு வாங்குனாரு. அந்த கதையை நீங்க விட்டுருங்க. வாங்கி அவர் வேற நிறுவனத்துக்கு வித்துறாரு. வேற ஆடியோ நிறுவனத்துக்கு வித்துறாரு. எல்லா பாட்டையும். வித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. நீங்க பாட்டு போட்டேங்கிறதுக்கெல்லாம் கிளைம் பண்ணவே முடியாது. இது இந்த மாரி இப்ப குட் பேட் அக்லி சிச்சுவேஷனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 பாடல்களும் வேற வேற ஆடியோ நிறுவனங்கிட்ட இருக்கு. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இளையராஜா கையில இல்ல. இப்ப இளையராஜா கையில இல்லைன்னும்போது, அந்த 3 நிறுவனங்கள்ட்டயும் இவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது ஒரு பணம் குடுத்து தான் பெற்றிருக்க முடியும். இந்த காலத்துல பணம் இல்லாம யாரும் தரமாட்டாங்க. குடுத்து இவங்க வாங்கிட்டாங்க. இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் சொல்றேன். இதனுடைய தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர்கிட்டயும் ஒரு பர்மிஷன் வாங்கணும். அது பணம் குடுத்தோ, குடுக்காமயோ, எந்த வடிவத்தோ, சின்னதா ஒரு பணத்த குடுத்தோ ஏதோ ஒண்ணு என்ஓசி வாங்கணும். ஏன் அப்படின்னா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், உரிமையாளர் இவர் தான். அவர்ட்ட ஒரு என்ஓசி வாங்கி, இதெல்லாம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்க முடியுமே தவிர, எடுக்காம இருக்க முடியாது. ஸோ அஜித் மாரி ஒரு பெரிய நடிகர் நடித்து, கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல புரொடக்ஷன் காஸ்ட்ல உள்ள ஒரு படத்த, இதெல்லாம் கவனிக்காம செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மைதிரி மூவி மேக்கர்ஸ்னா ஒரு பெரிய நிறுவனம். நிச்சயமா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு காலத்துல சென்சார் போனீங்கன்னா, இந்த மாரி கேள்விகள்லாம் இல்லாம இருந்துச்சு. இப்போ நெறைய இந்த மாரி ராயல்டி பிரச்சனை, ரைட் பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகுது, பஞ்சாயத்து இதெல்லாம் நெறைய வந்ததுக்கப்புறம், இப்போ சென்சார்லையுமே ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்ன ரூல்ஸ்னா இந்த மாரி வேற படத்தினுடைய பாடல்களை உங்களுடைய கன்டென்ட், அதாவது படத்துக்குள்ள நீங்க பயன்படுத்தி இருந்தாலோ, இல்ல வேற படத்துல இருக்கிற சண்டை காட்சிகளோ, இல்ல வேற படத்துல இருக்கிற சீன் அப்படியே நீங்க பயன்படுத்தி இருந்தாலோ, வேற படத்தினுடைய டைட்டில், அதாவது பழைய படத்தினுடைய டைட்டில் நீங்க மறுபடியும் வச்சிருந்தாலோ, அதுக்கு அந்த உரிய நிறுவனத்திடமோ, உரிய நபரிடமோ நீங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா? பணம் கொடுத்து கொடுக்கலைங்கிறது அவங்களுக்கு தேவையில்ல. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களாங்கிறத அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டு தான் அந்த சென்சாரே தராங்க. அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் இளையராஜா இன்னைக்கு எனக்கு 5 கோடி கொடுக்கணுங்கிறாரு. என்னுடைய பாடல்களை பயன்படுத்தினது தப்புங்கிறாரு. எல்லாரும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு. பல விஷயங்கள் அவர் இந்த பாடல்களை அந்த படத்துல நீக்கணுங்கிறாரு. இதுக்கெல்லாம் இளையராஜாக்கு உரிமையே கிடையாது. உருவாக்குன படைப்பாளிக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் புதுசா நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தப்பு. இந்த மாதிரி உரிமை கொண்டாடுறது முழுமையா தப்பு. அப்படின்னா என்ன செய்வான்னா, ஒருத்தர் நடிச்சவன் என்ன சொல்லுவான், நான் நடிச்சதெல்லாம் அந்த படம் ஓடிச்சிடுவான். ஒருத்தர் எடிட் பண்ண, நான் எடிட் பண்ணதான் அந்த படம் ஓடிச்சிடுவான். ஒருத்தர் டைரக்ட் பண்ண என்ன சொல்லுவான், நான் டைரக்ட் பண்ணதெல்லாம் அவன் படம் ஓடிச்சிடுவான். எல்லாமே அவங்கவுங்க கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தயாரிப்பாளரோட நிலைமை என்ன? இளையராஜாவுக்கு ஆதரவா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க. நிறுவனத்துல வேலை பார்க்கும்போது வேலைக்கு கூலி வாங்குவீங்களா, சம்பளம் வாங்குவீங்க. வாங்காமல வேலை பார்க்க போறீங்க. அது மாதிரி தான் இளையராஜா கிளைம் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. என்னைக்கு நீங்க கூலி வாங்கிட்டு வேலை பார்த்துட்டீங்களோ, அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு விஷயத்தை எனக்கு கனெக்ட் பண்ணி சொல்ல, லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற விஷயம் அது என்ன அப்படின்னா, இப்போ தனுஷோடைய நானூறு ரவுடிதான் படத்தினுடைய கிளிப்பிங்ஸை நயன்தாரா பயன்படுத்தவில்லை. அதான் உண்மை. அந்த ஃபேரி டெய்லுங்கிற இதில் 3 செகண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மேக்கப்போட, அந்த காஸ்டியூமோட ஒரு வீடியோ எடுத்து அதில் போட்டிருக்காங்க 3 செகண்டு. இதையே தனுஷ் கிளைம் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா, அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த காப்பி ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. இது அந்த நயன்தாரா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த உடையில் இருக்கிற போது வேற யாருக்கும் ஃபோட்டோவோ கீட்டோவோ இப்போ திடீர்னு நயன்தாரா போகிறாங்க, ஒரு ஃபேனே போகிறாங்க, மேடம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா, அந்த உடையில் நயன்தாரா போட்டோ கொடுக்கக்கூடாது. கொடுத்தா தப்பு. புரியுது உங்களுக்கு? ஏன்னா அது படத்துக்கான பிரத்யோகமாக டிசைன் செய்யப்பட்ட உடை, பிரத்யோகமாக கொடுக்கப்பட்ட மேக்கப், பிரத்யோகமாக கொடுக்கப்பட்ட ஹேர் ஸ்டைல் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இதுதானே இப்போ தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் உள்ள பிரச்சனை. தனுஷ் என்ன சொல்றாரு, என்னுடைய உரிமைன்னு சொல்றாரு. தனுஷோட உரிமை தான், நான் மறுபடியும் சொல்றேன், தனுஷோட உரிமை தான். நயன்தாரா எந்த வடிவத்திலையும் அதை பயன்படுத்துறதுக்கு நயன்தாராக்கு உரிமையே கிடையாது. நயன்தாரா அந்த படத்துல நடிகை, சம்பளம் வாங்கிட்டாங்க, அதோட நயன்தாரா வேலை முடிஞ்சுது. இதே மாதிரி இளையராஜா பல படங்களுக்கு, ஆயிரக்கணக்கான படங்களுக்கு பாடல்கள் போட்டு கொடுத்துருக்காரு. வெற்றியான பாடல்களை கொடுத்துருக்காரு. திறமையான ஒரு இசையமைப்பாளர் தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இளையராஜா மாதிரி ஒரு மேதை கிடையாது. இசை அறிவு, இசை ஞானம் உள்ள இன்னொருத்தர் இருக்காரான்னா இல்லவே இல்லை. இன்னும் 100 வருஷம் கழிச்சா கூட இவரை மாதிரி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் பிறந்து வருவாரான்னா அது கூட சந்தேகம் தான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த விஷயத்தில் இளையராஜா தப்பு தான்.
இந்த விஷயத்தில் வந்து இது வந்து அந்த ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனம் தான் இதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட இளையராஜா சாங் யூஸ் பண்ணதுக்கு இதே மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இல்லையா? ஆமாம், மஞ்சுமல் பாய்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து இதே சூழ்நிலை தான் நடந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸும் படம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு வந்து குணா படத்தினுடைய பாட்டை பயன்படுத்துனதுக்கு சரியாக அந்த உரிமையை வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கிட்டாங்க. நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டாங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு கிளைம் பண்ணி கலையபரப்படுத்தி அவங்க வந்து சரி எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளை நம்ம பகைச்சிக்கணும், ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 60 லட்ச ரூபா கிட்ட செட்டில் பண்ணாங்க. செட்டில் பண்ணோன்னே விட்டுட்டார். இதான் நடந்தது. அவங்க செட்டில் ஆனா உரிமை கிடையாது. விட்டுருக்கலாம். உரிமை கிடையாது. உரிமை இல்லாம கேட்டு வாங்கிட்டார். அப்படிதான் நம்ம சொல்லணும். வெளிப்படையா சொல்லணும்னா, அவருக்கு உரிமையான பணமே கிடையாது. அவருக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனா அத வாங்கிட்டார். இல்ல சார், ரைட்ஸ் கிடையாது நம்ம சொல்லலாம். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஹிட் ஆனதுக்கு அந்த பாடலுமே ஒரு காரணம். அந்த சார், பாடல் அந்த பிளேஸ் ஆன இடம் ஒரு பாடல்கள் காரணம். ஒரு இப்போ காரணம்னா நீங்க இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா, ஏன் இளையராஜா பழைய பாடல்கள் குறிப்பா இளையராஜா பாட்டு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகுது. ஸோ நீங்க வந்து படம் பார்த்துட்டு முடிஞ்சு வந்தோடனே வந்து ஒரு இந்த தயாரிப்பாளரோட படம் நான் சொல்ல போறோம். இளையராஜா போட்ட பாட்டுன்னு தானே சொல்ல போறோம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா ஒரு இசையமைப்பாளர், தயாரிப்பாளர்கிட்ட ஊதியம் வாங்கி அந்த இசையை எடுத்து கொடுக்குறார். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளருக்கு அந்த கிளைம்ஸ் கிடையாது, கிடையாது, கிடையாது. இளையராஜா ஆடியோ ரைட்ஸ் மறுபடியும் திருப்பி சொல்ல வைக்கிறீங்க. ஆடியோ ரைட்ஸ் அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்கி வச்சு அந்த ஆடியோ ரைட்ஸ் இப்போ வரைக்கும் அவர்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த உரிமை இளையராஜாட்ட இருக்கு. ஆடியோ ரைட்ஸை வாங்குற இளையராஜா வேற ஒரு நிறுவனத்துக்கு வித்துறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ரைட்ஸ் வந்து மறுபடியும் இளையராஜா கையிலேருந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு ஆடியோ நிறுவனத்துக்கு போயிடுது. இப்போ அந்த ரைட்ஸை வாங்கினவங்க தான் அந்த சொத்தை அணிவிக்க முடியுமே, அதனுடைய வர பணத்தை அணிவிக்க முடியுமே தவிர அதை இளையராஜா அணிவிக்க முடியாது. அதை சார்ந்து கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. ரப்பர் பந்துன்னு சமீபத்தில் ஒரு படம் வந்தது. அதுல கூட இளையராஜா சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுமே வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்களா அந்த படத்துக்கு? இல்லை என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியாது. அவங்க காம்பன்சேஷன் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸில் நம்ம நம்ம நடித்தவங்க எல்லாமே கூட தான் இளையராஜா வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கிளைம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இவர் 60 லட்சம் வாங்கினார். இவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரில சார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாட்டை நம்ம போட்டிருக்கோம், இந்த பாட்டுக்கு நம்ம தான் உரிமைன்னு நினைக்கிறாரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்களுங்க, அன்னக்கிளியே உன்னை தேடுது அப்படிங்கிற பாட்டு அவர் முதல் படத்தில் வந்த பாட்டு. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இப்போ ஒத்தருவா தாரைங்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமிய இசையிலேருந்து வந்தது அந்த பாடல்கள். இது இப்போ கிராமத்துலலாம் இப்போ இல்லை, 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே பாடல்கள் வந்து கிராமத்தில் பாடி பாடி சும்மா என்ன வாய் வழியாக பாடுறது, புரியுதுங்களா? இசை இல்லாமல் வாய் வழியாக பாடி 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 கிராமிய இசையிலேருந்து வந்தது. இப்போ இளையராஜா வந்து இப்போ இளையராஜா சொல்கிறாரு எல்லா பாட்டும் என்னோடதுங்கிறாரு. அப்போ அந்த கிராமத்து வடிவில் இசையெல்லாம் இவர் பாடல்களாக போட்டுக்காரு. இந்த 2 பாட்டு தான் நம்ம இப்போ இங்கே உதாரணமாக சொல்கிறோம். இன்னும் பல பாடல்களை இதே மாதிரி இளையராஜா பயன்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த கிராமத்தில் உள்ள இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் இவர் ராயல்ட்டி கொடுப்பாரா? அவங்களாம் அவங்க ராயல்ட்டி கேட்பாங்களா? கிடையவே கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் ரோட்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவன் வந்து இப்போ வந்து ஒரு பாட்டு மை நேம் இஸ் பெல்லா வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு பாடிட்டு போயிட்டுருக்கான். அப்போ இளையராஜா கேட்க முடியாது, புரியுதா? இளையராஜா இல்லை, அப்போ ஆடியோ ரைட்ஸ்காரன் கூட கேட்க முடியாது. இப்போ ரோட்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கான் சார், சாதாரணமாக போயிட்டுருக்கான், அவன் வந்து மை நேம் இஸ் பெல்லா வாழ்க்கை எல்லாம் அப்படின்னு பாடிட்டு போயிட்டுருக்கான். புரியுது உங்களுக்கு? அந்த பாடல்கள் வரியை மட்டும்தான் பாடிட்டு போயிட்டுருக்கான். அதில் இசையே எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஆடியோ வச்சுருக்காங்களே ரைட்ஸை, அவங்களே இதை கேட்க முடியாது. நிறைய ஸ்கூல் காம்படிஷன்ல, காலேஜ் காம்படிஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். பின்னணி இசை இல்லாமல் வந்து சில பேர் வந்து பாடல்களை மட்டும் பாடுவாங்க, பல பாடல்களை பாடுவாங்க. இசையான வெறும் வரிகள் மட்டும்தான் இருக்கும், அவங்க பாட மட்டும்தான் செய்வாங்க. அப்போ வந்து அதை வந்து ஆடியோ ரைட்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னா கிளைம் பண்ண முடியாது. என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அந்த பாடல்கள் பாடுறாங்கல்ல, அந்த வரிகள் யாரோடது? ஒரு பாட்டு எழுதுறவரோடது, ஒரு அதாவது வந்து புலவரோடது. ஓகேவா? அது வந்து ஒரு கவிஞரோடது. அந்த வரிகளை பாடுறாங்கன்றது கவிஞர் கிளைம் பண்ண முடியுமா? இப்படி வந்து ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட், இது நீங்கள் சினிமாங்கிறது ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க, அந்த படம் அதோட முடிஞ்சிருது. அதுக்காண்டி எல்லாருமே எனக்குடு உனக்குடு எனக்குடு உனக்குடு நான் தான் நீ தான் நான் தான் நீ தான்னா, அப்போ சண்டை எடுத்தவன் என்ன, சண்டை காட்சி எடுத்தவன் என்ன சொல்லுவான்? இந்த சண்டை காட்சி என்னோட சண்டை காட்சி மாதிரியே இருக்குது, அந்த படத்தில் இருந்த மாதிரியே இருக்குது, எனக்குடுன்னுவான். இன்னொருத்த பாட்டு டான்ஸ் மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் வச்சிருக்க டான்ஸ் மூமெண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னுவான், எனக்கு கொடு அப்படின்னு கேட்பான். இப்படிலாம் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா, தேவா அவருடைய பாடல் கரு கரு கருப்பா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லப்பர் பந்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் வந்த வாழை படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படின்னு. அந்த பாட்டுக்கெல்லாம் அவர் எதுவுமே எனக்கு கிளைம் பண்ணலாம். என் பாடல் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போய் சேர்றதே எனக்கு சந்தோஷம் தான் சொல்கிறார் இல்லையா? அந்த மனசு இளையராஜாக்கு ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா?
இல்ல சார். அது வந்து இப்ப தேவா வந்து இசையமைப்பாளர். அவரும் பல நல்ல பாடல்கள் எல்லாம் போட்டு குடுத்துருக்காரு. சிம்பிளாவே பேசுவோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, சமீபத்தில ஒரு காணொளியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல்கள் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் இன்னும் இருக்கிற ஜெனரேஷனுக்குலாம் போய் சேர்றது எனக்கு பெருமையான விஷயமா இருக்கு. நான் சந்தோஷமா நினைக்கிறேன். நான் என்ஜாய் பண்றேன் அத அப்படின்னு சொல்றாரு. ஒரு கலைஞன் அப்படிதான் சொல்லுவான். ஒரு கலைஞன் அப்படிதான் சொல்லுவான். கலைஞன் வந்து பணம் கலைஞனுக்கு தேவையான்னா கண்டிப்பா தேவைதான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா பணத்தை மீறி ஒரு புகழ் மேல ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து, ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அத தான் வந்து ஒரு கலைஞன், உண்மையான கலைஞன் வந்து ரசிப்பான். இப்ப தேவா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. நான் எந்த காலத்திலயுமே வந்து இந்த ராயல்டி கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் மீறி இங்க பாருங்க இளையராஜா மேல தான் தப்பு அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணமும் சொல்றேன். என்னன்னா, இத்தனை ஒரு ஆண்டுகால சினிமால எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்திருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் இருந்திருக்காரு, சங்கர் கணேஷ் இருந்திருக்காரு, மரகதமணின்னு இருந்திருக்காரு, அப்புறம் வந்து சந்திரபோஸ்ன்னு இருந்திருக்காரு. யாரோ இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற நம்ம எவர் சொல்றது? ஏ.ஆர். ரஹ்மான், அனிருத், இன்னும் வந்து பல இசையமைப்பாளர்கள் இருந்த காலத்துல இந்த மாரி வந்து பிரச்சனைய இதுவரைக்கும் வேற எந்த இசையமைப்பாளராவது கொண்டு வராங்களா? என்ன காரணம் இவர் மட்டும் கொண்டு வரதுக்கு? கிடையாது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாடலே உருவானது நம்ம தான் உருவாக்குனது. ஒரு கடவுளுடைய சிலையை வந்து ஒரு கோயில்ல வைக்கிறதுக்காண்டி, கர்ப்பகிரகத்துல வைக்கிறதுக்காண்டி, கருவறையில வைக்கிறதுக்காண்டி செய்ய சொல்லி ஆர்டர் குடுக்குறாங்க. ஓகேவா? நீங்க ஒரு முருகன் சிலையோ, இல்ல ஒரு பிள்ளையார் சிலையோ நீங்க சிலையை வடிச்சு அழகா குடுக்குறீங்க. சிற்பி தான் அதை வடிக்க முடியும். சிற்பி தான் வடிப்பான். ஓகேவா? வேற யாரும் பண்ணிற முடியாது. அழகா திருத்தமா, அற்புதமா பண்ணி குடுத்ததுக்கப்புறம், அது கோயில் கர்ப்பகிரகத்துக்கு போனதுக்கப்புறம், அந்த கோயில் கர்ப்பகிரகத்துல இருக்கிற சிலை வந்து பக்தர்களுக்கு தான் சொந்தம். புரியுதா உங்களுக்கு? அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம். அந்த கோயில் பக்தர்களுக்கு தான் சொந்தம். எல்லாரும் கும்பிட்டு, சாமி கும்பிட்டு சந்தோஷப்படுறதுக்கு தான் அந்த சிலை வடிவமைப்பட்டிருக்கு. இந்த சிலைய நான் தான் முருகன் சிலைய நான் தான் வடிவமைச்சேன் அப்படின்னா, என்னுடைய முருகனே நான் தான் அப்படின்னா எப்படி சரியா வருமா? அந்த மாரி தான் இதெல்லாம். நான் தான் வடிவமைச்சேன். நான் தான் அந்த முருகனே உருவாக்குனேன் அப்படின்னு சொன்னா எப்படி சரியான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும்? சரியான ஸ்டேட்மெண்ட்டா இருக்குமா? அப்படிதான் இது. இப்படிதான் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா விஷயத்திலயும் வராரு. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய பெரிய இசைக்கலைஞர், இவ்வளோ பெரிய இசை மேதை, சிம்போனி இன்னும் பல விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சாதனையாளர், ஒரு மூத்த ஒரு இசையமைப்பாளர். அதாவது வந்து வயசு கம்மி, ஏதோ மெச்சூரிட்டி இல்லாம பேசுறாரா அப்படின்னா, அதுவும் கிடையாது. மூத்த இசையமைப்பாளர். இப்படி வந்து பலரால் பாராட்டப்பட்டு, பல அவார்டுகளை வாங்கி, பல நேரங்கள்ல வந்து இளையராஜான்னா எல்லாருமே அப்படியே மனம் மயங்கி மனம் அது அப்படி பாடல்களை கொடுத்தவர். அப்படியெல்லாம் இருக்கிற இளையராஜா, ஏன் இப்படி இந்த விஷயத்துல கெட்ட பேர் எடுத்துக்கிறாருன்னு தெரியல. எல்லாரும் பாருங்க, இது ஒரு விவாதத்துக்கு எடுக்க வேண்டிய விஷயமே. நான் சொன்ன மாரி இத்தனை இசையமைப்பாளர்களுமே எங்கேயுமே எந்த இடத்துலயுமே இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணவே இல்லையே. யாராவது இருந்தா சொல்லுங்க. யாராவது ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா மாரியே பண்ணியிருக்காரு, பண்றாருன்னா நீங்க சொல்லுங்க. எடுத்துக்காட்டு சொல்லுங்க. யாருமே இல்லை. யாரையுமே கோடிட்டு காட்ட முடியும். எத்தனையோ நூத்துக்கணக்கான இசையமைப்பாளர்கள் இருக்கும்போது, அவங்கலாம் செய்யாத ஒரு விஷயத்தை இளையராஜா மட்டும் செய்றாரு. இளையராஜா மேல தப்பா? அவங்க மேல தப்பா? சொல்லுங்க. யார் சரிங்கிறது நீங்களே சொல்லுங்க. நீங்களே டிசைட் பண்ணுங்க. நான் வந்து சிம்பிளிஃபைடா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. தாலி கட்டினவன் தான் புருஷன். புரியுதா உங்களுக்கு? தாலியை செஞ்சு கொடுத்தவன் எந்த காலத்திலயும் புருஷனா ஆக முடியாது. பஞ்சோட முடிச்சிருக்கீங்க. பஞ்சோட இல்ல சார். ரியாலிட்டி ஆடியன்ஸ்க்கு புரியணும்ல. இளையராஜா குட் பேட் அக்லி விவகாரம் தொடர்பாக டீட்டெயிலான ஒரு பேட்டி கொடுத்தீங்க. ஒரு தயாரிப்பாளர் பார்வையில இருந்து. மிக்க நன்றி சார். நன்றி.